கிறிஸ்துவுக்கே புகழ், மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்களே, வல்லமையான நற்கருணை ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். வல்லமை மிக்க ஜெப வழிபாட்டிலே இன்று 19வது நாள். இந்த 19வது நாளாகிய இன்று அதிகாலை 5:30 மணிக்கு நாம் அனைவரும் எழுந்து இறைவனுடைய பாதத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். இறைவன் நம்மை கைவிடாதவராக, என்னாலும் நான் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவேன் என்று சொன்னவராக, நடக்கக்கூடிய பாதையை நோக்கி உங்களை வழி நடத்துவேன் என்று சொன்னவராக, அந்த வல்லமையான ஆண்டவர் இதோ நமது மத்தியிலே. மகனே, மகளே, உங்களுடைய விண்ணப்பங்களை நற்கருணை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் அந்த 3 மெழுகுதிரிகளையும் இதோ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே எடுத்து அதை ஏற்றிவிடுங்கள். விவிலியம் திறந்திருக்கட்டும். அந்த விண்ணப்பங்களும் உங்களுடைய விவிலியத்தில் இருக்கட்டும். அந்த விண்ணப்பங்களை இறைவனுடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். மகனே, மகளே, ஏராளமான அற்புதங்களையும் ஏராளமான அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வல்லமையான ஆண்டவர் என்றும் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த அதிசயங்களை செய்ய போகிறார். விவிலியம் சொல்லுகிறது, சபை உரையாளர் 9ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது: இந்த உலகத்தில் வேறொன்றையும் நான் கண்டேன். இந்த உலகத்திலே வேறொன்றையும் நான் கண்டேன். ஓட்டப்பந்தயத்தில் விரைவாக ஓடுபவரே வெற்றி பெறுவார் என்பது கிடையாது. ஒருவேளை ஓட்டப்பந்தயத்தில் மெதுவாக ஓடுபவர் கூட வெற்றி பெறலாம். விரைவாக ஓடுபவர் தடுமாறி கீழே விழுந்தால் பின்னே வருகின்றவர் வெற்றி பெறுபவராக அறிவிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். விவிலியம் அழகாக சொல்லுகிறது, ஓட்டப்பந்தயத்தில் விரைவாக ஓடுபவர்களே வெற்றி பெறுவார்கள் என்பது கிடையாது. வலிமை வாய்ந்தவர்களே போரில் வெற்றி பெறுவார்கள் என்பதும் கிடையாது. வலிமை வாய்ந்தவர்களாக இருக்கலாம், பலசாலியாக இருக்கலாம், ஏராளமான ஆயுதங்களை கரங்களிலே வைத்தவர்களாக இருக்கலாம். ஆனால் வலிமை வாய்ந்தவர்கள் தான் போரில் வெற்றி பெறுவார்கள் என்ற சரித்திரம் கிடையாது. லட்சக்கணக்கான போர் வீரர்களை ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் வீழ்த்தியது உண்டு. மிக பெரிய நாடுகளை சிறிய நாடுகள் கூட வீழ்த்தியது உண்டு. ஆகவேதான் நாம் யாரையும் எடை போட முடியாது. அதோடு மட்டுமல்ல, ஞானம் உள்ளவருக்கே வேலை கிடைப்பதும் என்னும் கிடையாது. ஒருவேளை எனக்கு ஞானம் இருக்கிறது, ஆகவே எனக்கு வேலை கிடைக்கும் என்ற நிலையில் நாம் பார்த்தோமேயானால், ஞானம் இல்லாதவர்கள் கூட மிகப்பெரிய பொறுப்பிலே நாம் இருப்பதை பார்க்கிறோம். அப்படியெனில் ஞானம் உள்ளவர்களுக்கு வேலை கிடைக்கும் என்பது இல்லை. அறிவுள்ளவரை செல்வம் சேர்ப்பார் என்பதும் கிடையாது. இதோ நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகத்திலே அறிவாளிகள் மட்டும் செல்வம் சேர்ப்பதல்ல, அறிவில்லாதவர்கள் கூட அளவுக்கு அதிகமாக செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கிறார்களே. திறமை உடையவர்கள் பதவியில் உயர்வார்கள் என்பது கிடையாது. படிப்பறிவில்லாதவர்கள் கூட பதவியில் இருக்கிறார்களே. எவருக்கும் வேலையும் வாய்ப்பும் செமையாக அமைய வேண்டும், இது விவிலியம் சொல்லுகிறது. அப்படியெனில் அந்த வேலையையும் அந்த வாய்ப்பையும் நமக்காக வழங்குகின்றவர் இதோ நமது மத்தியிலே வீற்றிருக்கிறார். வேலையையும் வாய்ப்பையும் நமக்காக உருவாக்கி தந்த அந்த வல்லமையான ஆண்டவர் இதோ நமது மத்தியிலே வல்லமையாய் வீற்றிருக்கிறார். மகனே, மகளே, இந்த நாள் இறைவன் நமக்கு கொடுத்த நாள். இந்த 21 நாட்கள் தொடர் போராட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய கரங்களிலே அந்த விண்ணப்பங்களை கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். வல்லமை மிகுந்த ஆவியானவருடைய ஜெபத்திலே இறைவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அந்த வல்லமையான ஆண்டவருடைய கரங்களில் நம்மை ஒப்புக்கொடுப்போம். திருப்பாடல் 147:13 இவ்வாறு சொல்லுகிறது: அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துவார். அவர் உன்னுடைய வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துவார். அதாவது உங்களுடைய கதவுகள், அந்த கதவுகளில் இருக்கக்கூடிய தாள்கள் வலுப்படுத்தப்படும், வலிமைப்படுத்தப்படும். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு அவர் ஆசி வழங்குவார். அப்படியெனில் நீங்கள் இருக்கக்கூடிய கூடாரம் வலிமையாக மாற்றப்படும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் ஆசீரை வழங்குவார்.
அப்படியெனில் மகனே மகளே, இந்த நாளிலே நீங்கள் எடுத்து வைத்த அந்த விண்ணப்பத்தை திருப்பாடல் 147:13 எடுத்து வைப்போம். இந்த நாள் முழுவதும் அந்த விண்ணப்பங்கள் இந்த பகுதியில் இருக்கட்டும். ஆண்டவர் உங்கள் வாயிலின் தாள்களை வலுப்படுத்துவார், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குவார், எந்த குறையும் எந்த ஆபத்தும் உங்களுக்கு அணுகாது. ஜெபிப்போமா. இரக்க நிறைந்த நற்கருணை ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் வல்லமையாக வீற்றிருக்கிறேன். உம்முடைய உயிருள்ள பிரசன்னம் இதோ வல்லமையாக இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். அப்பா, எங்களை அன்பு செய்கிறவர் நீர், எங்களை வழி நடத்துகின்றவர் நீர். ஏராளமான மக்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை எழுதி அனுப்பி இருக்கிறார்கள். என்னுடைய மகனுக்காக ஜெபியுங்கள், என்னுடைய மகளுக்காக ஜெபியுங்கள், என்னுடைய வேலை வாய்ப்புக்காக ஜெபியுங்கள், என்னுடைய தொழில் முயற்சிக்காக ஜெபியுங்கள், கடன் பாரத்திற்காக ஜெபியுங்கள், இதோ ஏமாற்றப்பட்டேன் அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று ஜெபியுங்கள், குழந்தை செல்வத்திற்காக ஜெபியுங்கள், திருமணத்திற்கு பாக்கியத்திற்காக ஜெபியுங்கள் என்று ஏராளமான ஒவ்வொரு நாளும் அந்த விண்ணப்பங்களை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்களே. அப்பா, அந்த விண்ணப்பங்களை எல்லாம் உம்முடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த விண்ணப்பங்களை எல்லாம் உம்முடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம். அவற்றை நீர் கேட்டு எங்களுக்கு பெற்று தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். மகனே மகளே, நாளை காலை 5:30 மணிக்கும் இதே போல நற்கருணை ஆராதனை நடைபெறும். கடைசி தருணத்திலே நாம் வந்து இருக்கிறோம். ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவார். ஆகவே நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர் உங்கள் மீதும், உங்கள் குடும்பத்தின் மீதும், உங்களுடைய பிள்ளைகள் மீதும், உங்கள் தொழில் முயற்சிகள் மீதும் நிறைவாக வலுப்படுத்தப்படுவதாக. ஆமீன். முதல் விண்ணப்பத்தை எடுத்து இன்று தியானித்த இறை வார்த்தையோடு சேர்த்து வைத்து இந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தூய ஆவியாரின் ஜெபமாலை வழியாக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இரண்டாம் விண்ணப்பத்தை எடுத்து இன்று தியானித்த இறை வார்த்தையோடு சேர்த்து வைத்து இந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தூய ஆவியாரின் ஜெபமாலை வழியாக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மூன்றாம் விண்ணப்பத்தை எடுத்து இன்று தியானித்த இறைவார்த்தையோடு சேர்த்து வைத்து இந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தூய ஆவியாரின் ஜெபமாலை வழியாக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.